எனக்கு வந்து என்னோட ட்வின் பேபி பிறந்து ஒரு 15 டேஸில் இறந்துட்டாங்க. அந்த இன்டர்வியூ எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கள் கோயிலில் சின்ன வயசில் இதை தான் வந்து ரொம்ப தெளிவாக கற்றுக் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட விவரங்களை அடுத்தவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. யூடியூப் அப்படிங்கிற சம்பாதிக்கிற ஒரு மீடியா, இதில் நம்ம என்ன தான் பேசினாலும் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கால் இப்போ என்னோடய யூடியூப் இருக்குது பார்த்துருக்கீங்களா, என்னோடய யூடியூப்பு 10 வருஷம் ஆகுது, எனக்கு அவ்வளோ காசே வரதில்லை. ஆனால் காசே வரலைன்னா கூட என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இது ஒரு கடமையாக நான் கற்றுக்கிட்ட, அதாவது நான் என்னென்ன வலி வேதனை அனுபவிச்சிருக்கேனோ அது உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ சோத்துக்கு நான் உழைச்சி சாப்பிட்றேன், இதான் உண்மை. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு யூடியூப்பில் வந்து காசு வரும், சினிமாவில் காசு வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சர்வசாதாரணமாக கோடி லட்சம் சம்பாரித்து அது மூலிமா வாழ்க்கையை நவுத்திட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் நடக்கும். சொந்த விஷயம் சொந்தத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும்.